வணக்கம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். ஒப்பற்ற தலைவர், இந்திய அரசியலுக்கே ஒரு முன்னோடி, நான் போற்றுகின்ற தந்தை பெரியார் அவர்களால் பச்சை தமிழன் என்று உரைக்க அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாள். பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர் என்ற வார்த்தை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த கிங் மேக்கர் என்ற வார்த்தைக்குள்ளே இருக்கிற தியாகம் யாருக்கும் தெரியறதில்லை. அந்த கிங் மேக்கர் என்ற வார்த்தைக்குள்ளே இருக்கிற பதவி ஆசை இல்லாத ஒரு ஒப்பற்ற கொள்கை மூடி மறைக்கப்பட்டிருக்குது. கிங் மேக்கர் அவர்களின் முதல் தியாகம். முன்னாள் பிரதமர் நேரு அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரதமராவதற்கு வாய்ப்பு இருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பிரதமராக்கினார். இதுதான் அவரின் முதல் தியாகம். லால் பகதூர் சாஸ்திரி அவர்களின் மறைவுக்கு பிறகு மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பு வந்தது. ஆனால் அப்பொழுது இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக்கினார். இது கிங் மேக்கரின் இரண்டாவது தியாகம். தொடர் தோல்விகளை கண்ட அன்றைய காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் கட்சி பணிக்கு திரும்பினார். இது அவருடைய மிகப்பெரிய தியாகம். இவ்வளவு தியாகங்களை செய்த காமராஜர் தனது இறுதி காலத்தில் காங்கிரஸில் இருந்தாரா என்றால் இல்லை. அவருடைய அரசியல் தொடக்கம் காங்கிரஸில் இருந்தாலும் இறுதி காலத்தில் காங்கிரஸை எதிர்த்தார். காங்கிரஸும் அவரை எதிர்த்தது. எமர்ஜென்சியில் காங்கிரஸ் அவ்வளோ எதிர்த்தார். ஆனால் தமிழக மக்கள்லாம் பயந்து தெரிந்தாங்க, காங்கிரஸ் எங்கே காமராஜரே கைது செய்துடுவாங்களோ அப்படின்னு. அவருடைய கடைசி காலத்தில் காங்கிரஸை எதிர்த்து அன்றைய பிரதமரை எதிர்த்து மன உளைச்சல்ல தான் காந்தியவாதியான காமராஜர் அவர்கள் அக்டோபர் 2 காந்தியின் பிறந்தநாள் அன்று மறைந்தார். இன்றைக்கும் காமராஜர் தான். ஏன் இப்போ சொல்கிறேன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க காமராஜர் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முறைப்படி சொல்லணும்னா நேருவின் ஆட்சி அமைப்போம், லால் பகதூர் சாஸ்திரி ஆட்சி அமைப்போம், இந்திரா காந்தியின் ஆட்சி அமைப்போம், ராஜீவ்காந்தி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைசி காலத்தில் காமராஜர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்தார். காமராஜர் காங்கிரஸ் வேறு, இந்திரா காங்கிரஸ் வேறு. நீங்கள் எல்லாரும் இந்திரா காங்கிரஸ். இது எப்படி இருக்குதுன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தா ஐயோ அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். காமராஜர் அவர்களை வெறும் பேராக பயன்படுத்தாதீங்க. காமராஜர் என்பவர் ஒரு வரலாறு. என்னுடைய தந்தை பெரியார் அவர்களால் பச்சை தமிழர் என்று உரைக்க அழைக்கப்பட்ட காமராஜரின் புகழ் என்றும் உலகத்தில் ஓங்கி நிற்கும். நன்றி, வணக்கம்.